நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் ஏற்காடு போயின்னு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் இவங்களுக்கு நம்ம மனோர் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு மூலியை யூஸ் பண்ணி சிறந்த ஒரு வழியில் உண்மையான ரேணுகாவை கொலை செஞ்சது அப்படி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ராஜேஸ்வரி தான். அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழகா கியூட்டாக ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி ராஜேஸ்வரியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா ராஜேஸ்வரி, நீ காலால் நெருக்கி கொலை பண்ணி மறந்துட்டியா ரேணுகாவை? கொலை பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவேன், லாஸ்ட்டில் விஜய் மேலே பழிய போட்டு விஜயோட வாழ்க்கையை நாசனம் பண்ண பார்த்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் நல்லா இருப்பியா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ எனக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் உன்னை எந்த ஒரு விஷயத்துலையும் தொல்லவும் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. டேய் நீ யாரா, நீ யாரை நினச்சி யார்கிட்ட பேசுங்க டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே பார்க்கணுமே நம்ம ராஜேஸ்வரி. அப்படி கேட்டதான் ஆப்போசிட்டில் இருக்கிறவன், என்னம்மா வீடியோ ஆதாரமாக அனுப்பிச்சு வைக்கணுமா? சுடர் நீ பேசுனதெல்லாம் வீடியோ எடுத்தாலே அதை அப்படியே உனக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு, சரி நான் இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு மட்டும் சொல்லு, நான் பண்ணது தப்பு அப்படின்ற எந்த வார்த்தையும் அவங்க ஒத்துக்கலை. நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு அதை மட்டும் சொல்லுங்கள், என்ன பண்ணால் அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டைரெக்டாக கேள்வி கேட்டுறாங்க. எனக்கு இதோ பார் இவ்வளோ அமௌண்ட் வேணும், இந்த அமௌண்ட்டை நீ எனக்கு கொடுத்துட்டா நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், நீ என்னை தொல்லை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, எனக்கு தேவைப்படுறமோ நானே கால் பண்ணுவேன், இப்போதைக்கு உனக்கு கான்டாக்ட் பண்ணுறது இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்னென்ன பண்ணுவ, உன்னோட லீலைகள் எல்லாமே எனக்கு தெரியும், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துறது உன்னோட பொறுப்பு. அப்படி யாருக்குன்னா தெரிஞ்சு லீக் ஆச்சு எதனா என் காதல் உளிஞ்சு மவளை அடுத்த செகண்டே உன் வீடியோ ஆன்லைனில் ஒரு பக்கம் அழகாக பரவிடும். அதுக்கப்புறம் நீ தான் ரேணுகாவை கொலை பண்ண அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரிய வந்துடும். விஜய்க்கு தெரிய வந்தால் உன் நிலமை என்ன ஆகுன்னு சொல்லிட்டு தெரியல. சும்மா போட்டு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டுருவாரு. தான் அக்கானு கூட பார்க்க மாட்டார், உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே வந்துருவார் விஜய். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரேணுகா மேலே உயிரே வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட ரேணுகாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியல. இது எல்லாமே பண்ணது நீ தான் சொல்லிட்டு தெரிஞ்சு உன் நிலமை என்ன ஆகும் நீயே கனவு கூட நினச்சி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா? எந்த பக்கம் போனாலும் நமக்கே ஒரு பக்கம் ஊம குத்தா விழுந்தா நம்ம என்னடா பண்ண முடியும்? வாழ்க்கையில் அடி வாங்கலாம், அடி வாங்கட்டே வாழ்க்கையை வச்சுன்னுக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. ஃபீல் பண்ண வேணாங்க, எல்லாமே ஒரு பக்கம் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவை சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு இன்னும் தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாருங்க. ஏற்காடு போகிறவரில் திடீர்னு ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு அங்கேயே நின்றுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் திருத்துன்னு முழிக்கிறது. ஆனால் பெரிய பள்ளம், அந்த பள்ளத்தில் ரிஸ்க் எடுக்க முடியாது. அந்த இடத்துல வண்டிகள் வாகனங்கள் எல்லாமே போயின்னு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம லைட்டாக காரை மூவ் பண்ணி இப்போ ஓரம் நிறுத்தணுன்னா கூட ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஓரமாக நிறுத்துறாங்க. அந்த இடத்துக்கு ரெடி பண்ணுறவர் வந்து ரெடி பண்ணிடுறாரு. ஆனால் அதே சமயத்தில் அந்த காரில் வந்து உங்கள் கார் பிரேக் டவுன் ஆனதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது, உங்கள் கார் எப்படியும் நீங்கள் பள்ளத்தில் இறங்குற போது இந்த மாதிரி யாரோ வேணும் தான் கட் பண்ணி விட்டுக்கிறாங்க. நீங்கள் பள்ளத்தில் இறங்குற போது பிரேக் பிடிக்காம போயிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கலாகிட்டுக்கும். மேட்டில் ஏறினதாலும் பிரச்சனை இல்லை, எப்படியோ பிரேக் பிடிக்காத ஒரே செகண்டில் அப்படியே சும்மா டக்குன்னு ரேஸாக கொடுத்து நார்மல் இடத்துக்கு போயிட்டீங்க. மேடுன்றதுனால உங்கள் உயிர் தப்பிச்சு, பள்ளமாக இருந்துச்சு, உங்கள் வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கலில் போயிட்டு இருக்கோம். ஹேண்ட் பிரேக் இருந்ததுனால ரொம்ப நல்லதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே விஜய்க்கு ஒன்றுமே புரியல. மல்லிக்கு அப்படியே சும்மா சட்டானா வயிறெல்லாம் கலக்கி போடுறது ஒரு பக்கம். என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரிஸ்க் இருந்திருக்கு, நம்ம இது எதுவுமே பார்க்காம விட்டு இருக்கும்போது கடவுளே எப்படியோ ஒன்று நீ தான் நான் காப்பாற்றிட்டேன், நீ காப்பாற்றினது எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு நாம் ஒரு பக்கம் முட்டாள்தனமாக இருக்கும்போதோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளை ஆட்டி படிச்சு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அது இப்போ தான் புரியுது. ஐயோ இன்னும் மோசமாக என்னென்ன நடந்துக்குன்னு சொல்லிட்டு கற்பனையாக பண்ணி பார்க்க முடியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேர் ஆபத்து பேர் அதிர்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கும். சரி ஓகே, இந்த கான்செப்ட் இதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மல்லி மறுபக்கம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே போயிட்டு அப்படியே சும்மா டேரெக்டாக ராஜேஸ்வரி கழுத்து பிடிச்சிறாங்க. நீ தானடி இதுக்கு எல்லாம் காரணம், நாங்கள் போகிறது எல்லாம் நீ பார்த்துன்னு இருந்தா ஒட்டுக்கிட்டு இருந்த, நீ தான் பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கேன், எங்களை கொண்டுட்டு இந்த சொத்தெல்லாம் அனுப்பிக்கணும், அதான ஆசை, இப்பயே கிட்ட அந்த சொத்தை குத்துறேன் எட்டுன்னு போயினேரு, திரும்ப எங்கள் வாழ்க்கைகளை வந்துடாத, எங்களை சந்தோஷமாக வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல. டே நீ பிச்சை போட்டதான் எடுக்கணும் எந்த அவசியம், அந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் உரிமை, நான் கோர்ட்டில் போய் எடுத்துறேன், நீ கொடுத்ததை வாங்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எச்ச ஒன்று நான் இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல நீ இப்போ பண்ணுற வேலையே எச்ச வேலை தான், இந்த எச்ச வேலைக்கு என்னென்ன எச்சன்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாறுமாறாக பேச ஆரம்பிச்சுறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா? இப்படியே ஒரு பக்கம் சண்டை, ஒரு பக்கம் சர்ச்சைகள் எல்லாமே போயின்னு இருந்தால் வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல்லே போயின்னு இருக்கிறமே. இப்போ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது, முடிவு என்பது இருந்தால் தொடக்கம் என்பதும் கண்டிப்பாக இருக்குது. அந்த முடிவு தொடக்கம் இதுக்கு இடையில தான் நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்கள். ஏன் நாமளே ஒரு பக்கம் பிறக்கிறோம் இறக்குறோம், இதுக்கு நடுவில் தான் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ சர்ச்சைகள், எவ்வளோ சர்ச்சைகள் வாழ்க்கையில். அந்த பக்கம் ஒரு பக்கம் போர் நடக்குது, இந்த பக்கம் ஒரு பக்கம் போர் நடக்குது, உலகத்தையே ஒரு பக்கம் பேர் அதிர்ச்சியில் அழிவுக்கு ஏற்படுத்தி அந்த இடத்துல மக்கள் தொகையும் கம்மியாகுது, மறுபக்கம் வீழ்ச்சிகள் எல்லாமே ஒரு பக்கம், பணக்காரன் ஏழை எல்லாமே ஒரு பக்கம் தர்மடி வாங்கி மீண்டும் அந்த இடத்துலேருந்து எழுந்து வர ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல என்னென்ன பிஞ்சு குழந்தைகளெல்லாம் என்ன ஆகும் அதெல்லாம் யோசிச்சு பார்க்க யாரும் மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் போர் என்பது
ஒரு கேவலமான ஒரு விஷயம். நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம இந்தியாவில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனை, நாம் எப்போவுமே புறா தான், சமாதான புறா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக போயிடணும். ஏன்னா தனிப்பட்ட ஒருத்தரோட பகையை எல்லாரோட பகையாக உருவாக்கி எல்லா அப்பாவி மக்களோட உயிரையும் பறிக்க எடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நாம் ஒரு பக்கம் உண்மையாக உறுதியாக இருக்கணும். ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க.